கதை ஒரு சின்ன சண்டையிலிருந்து தான் ஆரம்பிக்குது. அவன் என்னோட ரொம்ப பெரிய சண்டை போட்டான். அதுக்கே அடுத்த நாள் அவன் மாய்ஞ்சிட்டான். அப்படியே அவள் வாழ்க்கையிலிருந்து முழுக்க மறைஞ்சிட்டான். கிளாஸ்மேட்ஸும் டீச்சர்ஸும் அவன் எங்க போனான்னு குழப்பத்துல. கடைசியில அவள் அவன் வீட்டுக்கே போனா. அங்கேதான் ஷாக்கு. குடும்பமே வீட்டை காலி பண்ணி போயிருந்தது. வேற வழி இல்லாம அவள் தன் அப்பாவை கெஞ்சினா. போலீஸ் ஸ்டேஷன் கனெக்ஷன் யூஸ் பண்ணி அவனோட ரெக்கார்ட்ஸை ட்ரேஸ் பண்ண சொன்னா. ஆனா வந்த நியூஸ் அவளை உடைஞ்சு போட்டது. அப்படி ஒரு ஆள் ரெக்கார்ட்ஸ்லயே இல்ல. அந்த நொடியில லின் ஷிங்குவோட மனசுல ஒரே ஒரு எண்ணம். அவள் காதலிச்ச பையன் இறந்துட்டான். 3 வருஷம் அந்த நம்பிக்கையோட அவள் வாழ்ந்தா. ஆனா இப்போ 3 வருஷத்துக்கு பிறகு நான் திரும்பி வந்துட்டேன். நாட்டுக்காக ஒரு பெரிய சயின்டிஃபிக் ரிசர்ச் மிஷனை முடிச்சிட்டேன். அதுக்குள் எனக்கு தெரிஞ்சது லினிங் ஷூயர் இப்போ சோஃபமோர். அவள் கியூட்டோ யூனிவர்சிட்டியில படிக்கிறா. நான் நினைச்சா ஷிங்குவா மாதிரி பெரிய யூனிவர்சிட்டியில பேராசிரியராக கூட போகலாம். ஆனா நான் அதை பண்ணல. அதுக்கு பதிலா கியூட்டோ யூனிவர்சிட்டியில ஒரு சாதாரண ஃப்ரெஷ்மனாக சேர்ந்தேன். ஹைஸ்கூல் காலத்துல நான் இழந்ததை திரும்ப பெற. இப்போ நாம இருக்கிறது கியூட்டோ யூனிவர்சிட்டி ஃப்ரெஷ்மன் வெல்கம் ரிசப்ஷன்ல. லினிங் ஷூயர் ஒரு சீட்ல அமைதியா உட்கார்ந்திருந்தா. அவள் எதுவும் செய்யல. ஆனா அவள் இருக்கிறது தான் ஒரு பிரசன்ஸ். அங்க கடந்து போகும் ஒவ்வொரு ஃப்ரெஷ்மனும் அவளை பார்த்து திரும்பி பார்த்துட்டு போயிட்டு இருந்தாங்க. அவள் ஃப்ரெண்ட்ஸ் அவளை கிண்டல் பண்ணுனாங்க. யூனிவர்சிட்டி டாப் பியூட்டி ரெப்யூட்டேஷனுக்கு நீ ஃபுல் ஜஸ்டிஸ் கொடுக்குற. ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சா 100 ஃப்ரெஷ்மன்ஸ் உன்னோட டீடைல்ஸ் தேட போறாங்க. அவள் சிரிச்சு எனக்கு டேட்டிங்ல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லைன்னு சொன்னா. ஒரு ஃப்ரெண்டு கூட லேக் பக்கம் போய் காற்று வாங்கி நார்த் கேட் ஸ்நாக் ஸ்ட்ரீட்ல பார்பிக்யூ சாப்பிட்றதே ரொம்ப ரொமான்டிக். அவள் அந்த வார்த்தைகள் சொல்லும்போது அவள் கண்களில் இருந்த ஒளி கொஞ்சம் மங்கிது. ஏன்னா லேக் பக்கம் போவது, ஸ்நாக் ஸ்ட்ரீட்ல சாப்பிடுறது, லைப்ரரியில உட்கார்ந்து படிக்கிறது, அது எல்லாம் அவங்க இருவரும் சேர்ந்து செய்த விஷயங்கள். அவள் பாஸ்கெட்பால் கேம் பார்க்க கிளாஸ் கூட பங்க் அடிப்பான். அதே வார்த்தைகளை அவள் அப்போ அவனிடம் சொல்லியிருந்தாள். இப்போ இந்த கேம்பஸ்ல அவனை போல கண்கள் இருக்கு, அவனை போல மூக்கு இருக்கு, அவனை போல குரலும் கேக்குது. ஆனா அவங்க யாரும் அவன் இல்ல. அத நினைச்சதும் அவள் முகம் சோகமா மாறிது. அத கவனிச்ச லிக்ஷியான் அவளிடம் மெதுவா கேட்டா, 3 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டான்னு நினைச்ச அந்த பாய் ஃப்ரெண்ட இன்னும் மறக்க முடியலையா? லினிங் ஷூயரோட ரூம்மேட்ஸுக்கு அவளோட கதை கிட்டத்தட்ட தெரியும். உண்மைய சொன்னா இப்படி கதைகள் யூனிவர்சிட்டி ஹாஸ்டல்கள்ல ரொம்ப காமன் தான். ஹை ஸ்கூல் லவ், ஃபர்ஸ்ட் லவ், சீக்ரெட் கிரஷ், யாரோ ஒருத்தருக்கு இப்படி ஒரு கதை இருக்கும். யூத் வயசுல எல்லாரும் இது போல ஏதோ ஒரு சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா 3 வருஷம் காலேஜ் வாழ்க்கை கடந்து போனாலும் அவள் இன்னும் கடந்த காலத்திலேயே நின்னுட்டு இருந்தாள். 3 வருஷம் ஆகிடுச்சே, இப்பவும் ஏன் புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்க கூடாதே அப்படின்னு அவளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தோணும். லிக்ஷியான் சொல்ற சின்ன சின்ன ஹிண்ட்ஸ்ல அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு லினிங் ஷூயர் ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கிறா. அவள் ஒரு லைட்டான சிரிப்பு கொடுத்தாள். ஆனா அந்த சிரிப்பு மனசு தொட்ட சிரிப்பு இல்ல. உண்மையில அவள் கடந்த காலத்தை மறக்க முடியலன்னு இல்ல. இப்ப வரைக்கும் வேற யாரையுமே காதலிக்க மனசு தயாரா இல்ல. அவள் மெதுவா லிக்ஷியான தைய பிடிச்சு இழுத்து எல்லாம் ஓகேதான்னு சொன்னாள். இப்படி நிக்காத, புது ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வர ஆரம்பிச்சிருப்பாங்க. கேட் பக்கம் போய் வெல்கம் பண்ணு. இந்த வருஷமாவது நம்ம டிபார்ட்மெண்ட்ல உனக்கு பிடிச்ச ஹேண்ட்ஸம் பாய்ஸ் கிடைக்கலாம். லிக்ஷியான் சிரிச்சு உடனே ரிசப்ஷன்ல இருந்து கிளம்பி ஃப்ரெஷ்மனை வெல்கம் பண்ண போயிட்டாள். அவள் மட்டும் தனியா இருந்ததும் லினிங் ஷூயர் ஒரு நீளமான மூச்சை விட்டாள். கண்கள் கொஞ்சம் செவந்தது. நினைவுகளின் பாரம். அவள் மனசு பழைய நாட்களுக்கே திரும்பி போயிடுச்சு. மேத்ஸ் கிளாஸ்ல தூங்குறது, தமிழ் இல்ல சைனீஸ் கிளாஸ்ல நோட்ஸ் பாஸ் பண்றது, ஸ்டடி அவர்ல பாடல் வரிகள் கைப்பிரதி எடுக்கிறது. அப்போ 10 நிமிஷம் பிரேக் இருந்தாலே லிக்ஷியான் ட்ரீம் உலகத்துக்கு போயிடுவாள். அந்த நேரம் ஒரு காற்று அடிச்சு அவள் நீளமான முடிய கால் வரை ஆட்டி சென்றுச்சு. லினிங் ஷூயர் தலையை கொஞ்சம் உயர்த்தினாள். முகம் முழுக்க ஒரு சொல்ல முடியாத ஏமாற்றம். இப்போ இந்த நொடியில அவன் இருந்திருந்தா எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும். அதே நேரம் கியூட்டோ யூனிவர்சிட்டி கேட் முன்னாடி ஒரு இளைஞன் சூட்கேஸ் கையில நின்னுட்டு இருந்தான். அவன் இதயம் நெடுநாளாக அமைதியா இருந்ததுன்னு நினைச்ச இதயம் திடீர்னு உணர்ச்சியால் நிரம்ப ஆரம்பிச்சுது. பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த அந்த பிரிவு நினைவுக்கு வந்தது. சொல்லாத ஒரு குட் பை. அது அவளை எவ்வளவு காயப்படுத்தியிருக்கோன்னு அவனுக்கு தெரியும். அவன் ஒரு ஆழமான மூச்சை இழுத்து மெதுவா கேம்பஸ் உள்ள நடக்க ஆரம்பிச்சான். அதிக தூரம் போகல. வாலண்டியர் ஆர்ம் பேண்ட் போட்டுக்கிட்டு முழு எந்தூசியாசத்தோட லிக்ஷியான் அவன் பக்கம் வந்தாள். எந்த டிபார்ட்மெண்ட்? ஃபர்ஸ்ட் இயர் தானேன்னு கேட்டாள்.
அவள் நியூ ஸ்டூடெண்ட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் வாலண்டியர்னு சொன்னாள். வாங்க, நான் ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாள். அவன் சூப்பர்விஷன் டிபார்ட்மெண்ட்னு சொன்னான். கேம்பஸ் இன்னும் சரியா தெரியாது, ஹெல்ப் பண்ணுங்க சீனியர் சிஸ்டர்னு மரியாதையா கேட்டான். அவள் சிரிச்சு, அட இது என்ன கோயின்சிடென்ஸ்னு சொன்னாள். நானும் அதே சூப்பர்விஷன் டிபார்ட்மெண்ட் தான். அப்படின்னா டெக்னிக்கலி நீ என் டைரக்ட் ஜூனியர் தான்னு ஜாலியா சொன்னாள். அவள் கை நீட்டி அவன் சூட்கேஸ வாங்க நினைச்சாள். குடு, நான் எடுத்துக்கிட்டு வரேன், நீ என்ன ஃபாலோ பண்ணுன்னு சொன்னாள். அவன் மிக நுணுக்கமாக சூட்கேஸ பின் சார்த்தினா. வேணா, உள்ள இருக்கும் பொருட்கள் ரொம்ப ஹெவி, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் சொன்னான். லிக்ஷியான் சற்று சீக்கி ஸ்மைல் கொடுத்தாள். சரி சரி, அப்படின்னா க்ளோஸா ஃபாலோ பண்ணு என்று சொல்லி நடக்க ஆரம்பிச்சாள். அவள் அவனை நியூ ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ரிசப்ஷன் பக்கம் கூட்டிப் போனாள். கொஞ்ச தூரம் நடந்ததும் அவன் மேல பார்த்து ஒரு கேள்வி கேட்டான். நீங்க நம்ம டிபார்ட்மெண்ட் சீனியர் தானே? லின் சிங்ஷூன்னு ஒருத்தி இருக்கா, தெரியுமா? லிக்ஷியான் உடனே தலையசைத்தாள். அவள் கண்களில் ஒரு பிளேஃபுல் ஸ்பார்க். அஃப்கோர்ஸ் தெரியும் என்று சொன்னாள். இப்பதான் வந்திருக்கு, அதுக்குள்ளே நம்ம ஃபேக்கல்ட்டில இருக்கிற மோஸ்ட் பியூட்டிஃபுல் கேர்ளையே கண்டுபிடிச்சிட்டியா என்று டீஸ் பண்ணினாள். லின்ல இன்ட்ரெஸ்டா என்று சிரிச்சு கேட்டாள். நானும் லின்னும் சேம் ஸ்கூல் தான் படிச்சோம் என்று சொன்னாள். அவள் காசிப் கேட்க ஆர்வமா இருப்பவன் மாதிரி தெரிஞ்சதால் அவள் அவர்களோட ஹிஸ்டரியை மீண்டும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சாள். ஆக்சுவலி லின் தான் ரீசன் நான் கியோட்டோ யூனிவர்சிட்டி சூப்பர்விஷன் டிபார்ட்மெண்ட் ஜாயின் பண்ணதுக்கு என்று சொன்னாள். லிக்ஷியான் கொஞ்சம் ஆச்சரியப்பட்டாள். ஆனா லின் ஃபேம் கேட்டு தான் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும்னு நினைத்தாள். இப்ப பசங்க ரொம்ப ஸ்மார்ட், சேம் ஸ்கூல்னா லின்னோட லெஜெண்டரி ஸ்டோரிஸ் கேட்டிருப்பேன் என்று சிரிச்சாள். அவன் கொஞ்சம் மயக்கத்துல நின்ன மாதிரி இருந்தான். ஏன்னா அவன் ஹைஸ்கூல் டைம்ல லின் சிங்கு பற்றிய நினைவுகள் ரொம்பவே வேற மாதிரி இருந்தது. அவனுக்கு அவ எப்பவும் ஒரு மாடரேட் ஸ்டூடெண்ட், ஸ்கூல் பியூட்டி, அதோட டோட்டல் அகாடமிக் ஓவர் அச்சீவர். அதுக்கப்புறம் அவ என்ன பண்ணியிருக்க முடியும் என்று அவனுக்கு உண்மையிலேயே புரியல. கிளாஸ்ல செகண்ட் ரேங்க் எடுத்தது பெரிய விஷயம் நினைச்சாதான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் எப்பவும் அவன்தான். அந்த நேரத்திலேயே அவன் பாக்கெட்ல இருந்த போன் சத்தமா ரிங் அடிச்சது. அவன் யோசனை ஓட்டத்தை உடனே கலைச்சு விட்டது. லிக்ஷியானை ஒரு சின்ன சாரியுடன் பார்த்து, இந்த காலை எடுத்தே ஆகணும் என்று மெதுவா சொன்னான். போனை எடுத்து கொஞ்சம் பக்கத்துக்கு போய் பேச ஆரம்பிச்சான். கால்ல இருந்தவரை புரொஃபசர் லூ என்று அழைத்து தன்னையே சியாவ் என்று அறிமுகப்படுத்தினான். இந்த புரொஃபசர் லூ யூனிவர்சிட்டியில ஒரு ரைசிங் ஸ்டார். வயசு கம்மி இருந்தாலும் சீனாவுல மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ்ல முன்னணி அத்தாரிட்டி. கியோட்டோ யூனிவர்சிட்டியில எலக்ட்ரானிக் இன்ஃபர்மேஷன் ஸ்கூல்ல டீனாக இருந்தார். பெரிய சயின்டிஃபிக் ரிசர்ச் எல்லாமே அவரோட கட்டுப்பாட்டுல இருந்தது. அந்த இன்ஸ்டிடியூஷன்ல ஒரு பவர் ஹவுஸ் மாதிரி இருந்தார். கடந்த 3 வருஷமா ரிசர்ச் பேஸ்ல இருந்த சியாவ் தன் ப்ரொஃபஷனல் நாலேஜ் மூலமா பல நேஷனல் அத்தாரிட்டிஸும் ப்ரொஃபசர்ஸும் அவனோட நெட்வொர்க்ல சேர்ந்திருந்தாங்க. ஒரு செம கான்டாக்ட் சர்க்கிள் அவனுக்கு உருவானது. போன்ல ஒரு மிடில் ஏஜ்டு ஆனந்தமான குரல் கேட்டது. சீஃப் இன்ஜினியர் சூக்கு ரொம்ப மன்னிப்பு கேட்டார். பள்ளிவாசல்ல சந்திக்கணும்னு பிளான் இருந்தது. ஆனா திடீர்னு ஒரு ஹை லெவல் ப்ராஜெக்ட்ல பிரச்சனை வந்துருச்சு. உடனே அவரோட உதவி தேவைப்பட்டது. அதனால இப்போ கியோட்டோல இல்லைன்னு வருத்தப்பட்டார். சியாவ் அவங்கள சமாதானப்படுத்தினான். அந்த ப்ராஜெக்ட் தான் முக்கியம், நானே நன்றாக மேனேஜ் பண்ணிக்கிறேன் என்றான். அவன் அடுத்ததாக தன் அட்மிஷன் ஃபார்மாலிட்டிஸை ஹேண்டில் பண்ண தயாராக இருந்தான். ஆனா ப்ரொஃபஸருக்கு இன்னும் புரியல. இவ்வளவு சயின்டிஃபிக் எக்ஸ்பர்டைஸ் இருக்கிறவன் ஏன் மீண்டும் ஸ்டூடெண்டாக வரணும்? எந்த டாக்டரல் கேண்டிடேட்டையும் ஈஸியா ஓவர்ஷைன் பண்ண முடியும். அப்படி இருக்க அவன் ஏன் திரும்ப யூனிவர்சிட்டிக்கு வரணும்னு கேட்டார். சியாவ் சிம்பிளா தன் முடிவு மாறலைன்னு சொன்னான். ப்ரொஃபஸர் இன்னும் குழப்பத்துல, எப்ப மனசு மாறினாலும் உடனே ரிப்போர்ட் போட்டு கியோட்டோ யூனிவர்சிட்டியில அவனை ஹானரரி ப்ரொஃபஸரா நியமிக்கலாம்னு எழுதினார். அவனுக்காக ஸ்பெஷல் டிபார்ட்மெண்ட்டே உருவாக்கி அவன் கற்றுக் கொடுக்க ஏற்பாடு செய்வேன்னு கூட வாக்குறுதி கொடுத்தார். அது ஒரு பெரிய கேரண்டி தான். அடுத்த யூனிவர்சிட்டி சிங்குவாவை விட இங்க கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகம்னு அவர்கள் பழைய நாட்களை நினைவுபடுத்தினார். ரிசர்ச் பேஸ்ல இருந்த அந்த காலத்துல எல்லா டீன்களோட கண்ணிலையும் அவன்தான் மோஸ்ட் வாண்டட் டேலண்ட். ஆனா அவன் ஃபோக்கஸ் முழுக்க லித்தோகிராஃபி ரிசர்ச் மேலதான் இருந்தது. அப்போ டீன்கள் அதை பத்தி அதிகமா அழுத்தம் கொடுக்கல. இப்போ ரிசர்ச் முடிந்ததும் அவன் சாதனைகளே அவனை பத்தி பேச ஆரம்பிச்சது. குறைந்தபட்சம் பார்த்தாலும் அவன் சீனியர்ஸ் அகாடமி ஆஃப் சயின்சஸ்க்கு போகும் லெவல். இவ்வளவு யங் ஏஜ்ல இப்படிப்பட்ட டேலண்ட் கிடைச்சா யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவன் ஏற்கனவே கியோட்டோ யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணிட்டாங்கிறதால இந்த முறை அவனை இழக்கக்கூடாதுன்னு ப்ரொஃபசர் முடிவு பண்ணியிருந்தார். சியாவ், இதை பிறகு பேசலாம், இப்ப ரொம்ப டயர்டா இருக்கு, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிக்க போறேன்னு சொன்னான். ப்ரொஃபசர் பிஸியா இருக்கிறத தெரிஞ்சு மேலும் டிஸ்டர்ப் பண்ணாம மரியாதையா கால முடிச்சான். ப்ரொஃபசரும், முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கோ, நான் கேம்பஸ்ல இல்லைன்னாலும் ஒரு காலுக்கு தூரம்தான் என்று சொன்னார். சியாவும், நீங்க கியோட்டோக்கு திரும்பினவுடன் சந்திக்க வர்றேன்னு வாக்கு கொடுத்தான்.
முறையாக ப்ரொஃபஷனலாக கால முடிச்சு புதுசா ஸ்டார்ட் ஆக போற வாழ்க்கைக்காக ரெஜிஸ்ட்ரேஷன் ஏரியாவை நோக்கி திரும்பினான். அங்கே லீ சுற்றி பார்க்கும்போது ரிசப்ஷன் டெஸ்க்ல இருந்த லின் ஷிங்ஷுயர் திடீர்னு காணாமல் போயிருந்தது கவனிச்சா. உடனே அருகில் இருந்தவர்களிடம், சிங்ஷு எங்க? அவள் ஊர்ல இருந்த ஒரு ஸ்டூடெண்ட்ட கூட்டிட்டு வந்திருக்கேன் என்று கேட்டாள். லிண்டா சிரிச்சபடி, இந்த வெயிலே ரொம்ப அதிகம், நாள் முழுக்க இங்க உட்கார்ந்திருக்க ரொம்ப டயரிங், அதனால சிங்ஷுயர் எல்லாருக்கும் மில்க் டீ வாங்கிட்டு வர்றேன்னு வெளியே போயிருக்கா என்று சொன்னாள். லியான் கொஞ்சம் டைமிங்க பார்த்து வருத்தப்பட்டு நம்ம ஹீரோவை சாரியுடன் பார்த்து, என் சீனியர் கொஞ்சம் பிஸியா இருக்காங்க, இப்போ நீங்க அவரை மீட் பண்ண முடியாது என்றாள். சியாவ் ஒரு சின்ன சிரிப்புடன் தலையாட்டினான். முன்னாடி நிறைய நேரம் இருக்கு, அவசரம் எதுவும் இல்ல என்று அவன் மனசுக்குள்ளே நினைத்தான். சந்திக்கும் வாய்ப்புகள் இன்னும் நிறைய இருக்கும்னு தெரியும். அவன் தான் ஃபர்ஸ்ட் இயர் சூப்பர்விஷன் டிபார்ட்மெண்ட் கிளாஸ்ல இருக்கிறேன்னு கன்ஃபார்ம் பண்ணினான். அதுதான் சரியான விஷயம். லீ சியேன், சிங்ஷுயர் இருவரும் அதே கிளாஸுக்கு டீச்சிங் அசிஸ்டன்ட்ஸ். நாளைக்கு ஃப்ரெஷர்ஸ் மீட்டிங்ல கண்டிப்பா பார்க்கலாம். நீங்க முதல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுக்கோங்க என்று அவள் சொன்னாள். அவன் சிறிய தலையாட்டலுடன் ஃபேக்கல்டி ரெஜிஸ்ட்ரேஷன் டேபிள் பக்கம் நடந்தான். அங்க இருந்த ஸ்டாஃப் அவன் அட்மிஷன் லெட்டரை வெரிஃபை பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃப்ரெஷ்மன் லிஸ்ட்ல அவன் பேரை கண்டுபிடிச்சு சைன் பண்ணி இறுதியாக ஹாஸ்டல் ரூம் கீஸும் புதுசா ஸ்டூடெண்ட் ஐடியும் அவனிடம் கொடுத்தாங்க. அந்த நேரத்துல ஒரு சீனியர் ஸ்டூடெண்ட் அவனிடம் வந்து, உங்க லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? வாங்க ஹாஸ்டலுக்கு வழிகாட்டுறேன்னு உதவி செய்ய முன்வந்தான். அவன் முதல்ல ஹாஸ்டலுக்கு போய் லக்கேஜ போட்டுட்டு அப்புறம் மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸ்ல இருந்து படுக்க, பெட்ஷீட், லினன்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும் என்று அந்த சீனியர் சொன்னான். ஷியாவு ஓகேன்னு சொல்லி அந்த சோஃபமோர் பையனை பின்தொடர்ந்தான். இந்த செமஸ்டர்ல தங்க போற இடம் எப்படி இருக்கும் என்று அவன் மனசுக்குள்ள ஒரு சின்ன கியூரியாசிட்டி. அவர்கள் மென்ஸ் ஹாஸ்டல் பக்கம் நடக்கும்போது சீன் மீண்டும் ரெஜிஸ்ட்ரேஷன் டேபிள் பக்கம் மாறுது. அங்கே இன்னொருத்தி இப்பதான் வந்திருந்தா. லீ உடனே லின் சிங்ஷுயர் பக்கம் ஓடி போய், நீ வந்த டைமிங் பாத்தியா, ரொம்பவே மிஸ் ஆன மொமெண்டடா என்று கிண்டல் பண்ணினா. அவள் எக்ஸைட்மெண்ட்டோட, நம்ம டிபார்ட்மெண்ட்ல ஒரு சம ஹேண்ட்ஸம் கரிஸ்மேட்டிக் பையன் இப்பதான் சேர்ந்திருக்கான், அதுவும் ஓன் அதே ஹைஸ்கூல் என்று சொன்னாள். கொஞ்சம் மிஸ்சீவியஸ் ஸ்மைலுடன், அவன் உனக்காகத்தான் இங்க வந்திருக்கானோ என்னவோ என்று குத்தினாள். லின்சிங் ஷூயர் சிரிக்காம வேற வழி இல்லாம, டேய் போடா, எனக்கு இப்போ ரிலேஷன்ஷிப் வேணாம் என்று சொல்லினாள். லீ, அது ரொமான்ஸ் பத்தி இல்லடா, உன் ஊர்ல இருந்த ஜூனியர், நீ கொஞ்சம் கவனிச்சுக்கணுமே, அப்படியே அவன் கிளாஸ் 1, நாளைக்கு ஃப்ரெஷர்ஸ் மீட்டிங்ல கண்டிப்பா பார்க்கலாம் என்றாள். அப்புறம் அவள் சிரிச்சபடி, அவனோட பேரு சூஷியாவ் என்று சொன்னாள். இந்த பேர் உனக்கு ஏதாவது ஞாபகம் வருதா? இந்த ஜூனியர் பற்றி ஏதாவது இம்ப்ரெஷன் இருக்கா என்று கேட்டாள். சூஷியாவ் என்ற வார்த்தை காதுல விழுந்தவுடனே லின்சிங் ஷூயரின் இதயம் ஒரு பீட் ஸ்கிப் ஆன மாதிரி இருந்தது. அவள் குரல் லேசா குலுங்க ஆரம்பிச்சது. என்ன பேருன்னு சொன்ன என்று தடுமாறி கேட்டாள். லீ, சூஷியாவ் தான், ஏன் ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டாள். லின் தலையசைத்தாலும் முகத்துல ஒரு ஆழமான ஏமாற்றம் லேசா தெரிஞ்சது. இல்ல, எதுவும் இல்ல என்றாள். ஆனா குரல்ல ஒரு அவசரத்தனம் தெளிவா இருந்தது. அவன் எந்த திசையில போனா என்று அவசரமா கேட்டாள். லீ சியன் ஷியாவ் போன திசைய கை காட்டினாள். அந்த பாதையை நோக்கி லின் பார்த்தபோது ஷியாவும் அந்த சீனியரும் ஒரு மூளையை சுற்றி மறைந்து கொண்டிருந்தாங்க. ஒரு ஸ்பிளிட் செகண்ட் அவளுக்கு அது அவனாகத்தான் தோணுச்சு. ஆனா உடனே தலை அசைத்து கொண்டு, இது முடியாத விஷயம், பேர் ஒத்து போச்சதுதான் என்று தன்னையே சமாதானப்படுத்தி கொண்டாள். 3 வருடங்களுக்கு முன் சம்மர் விடுமுறையில அவன் அவளோட சண்டை போட்டிருந்தான். இனிமே உன்னை விட்டு எங்கும் போன மாட்டேன் என்று உறுதி கொடுத்திருந்தான். 2 நாளைக்கு அப்புறம் குளிர்ந்ததும் அவளிடம் மன்னிப்பு கேட்டு ஒரு மெசேஜ் கூட அனுப்பியிருந்தான். ஆனா அந்த நாளுக்கு அப்புறம் அவன் அவள் வாழ்க்கையிலிருந்து முழுக்க மறைந்து போனான். அவனோட கிளாஸ்மேட்ஸுக்கும் தெரியாது, டீச்சர்ஸுக்கும் தெரியாது. அவன் எங்க போனான் என்று யாருக்கும் ஐடியா இல்ல. அவன் இருந்ததே இல்லாத மாதிரி. அவனோட ஃபேமிலியே அந்த இடத்தை விட்டு மாறி போயிருந்தது. அவனோட அதிகாரப்பூர்வ ரெக்கார்ட்ஸ் கூட இல்லாத மாதிரி ஆகிவிட்டது. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த அவனோட ஐடென்டிஃபிகேஷன் ரெக்கார்ட் கூட முழுக்க அழிக்கப்பட்டிருந்தது. அந்த முழு அமைதியில லின்சிங் ஷூயர் மனசுக்குள்ள ஒரு கருப்பு வலி நிறைந்த எண்ணம் வேரூன்றி இருந்தது. 3 வருடமா அவள் ஒரு விஷயத்துல நம்பிக்கையோட இருந்தாள், அவன் செத்து போயிட்டான் என்று. அதனால இப்போ தூரத்துல நடந்து போற அந்த உருவம் அவள் ஒரு காலத்துல தெரிஞ்ச பையனா இருக்க முடியாது. அதிகபட்சம் என்னன்னா, பேர் ஒத்துப்போச்சு, உடல்கட்டு ஒத்துப்போச்சு, அதுவே. லேசா குலுங்கிய மனநிலையோட அவள் அவனை பின்தொடர போன காலை மெதுவா பின்னுக்கு இழுத்துக்கிட்டா. அந்த சோஃபமோர் ஸ்டூடெண்ட் அவனை ஹாஸ்டல் கட்டிடம் வரைக்கும் கூட்டிட்டு போய் அங்கிருந்து விடை பெற்றான். சாவியில இருந்த ரூம் நம்பரை பார்த்து அவன் தன்னோட பல்கலைக்கழக வாழ்க்கை தொடங்க போற அந்த ரூமின் கதவை திறந்தான். அதிக நேரம் ஆகல, மற்ற ரூம்மேட்ஸும் வந்துட்டாங்க.
4 பேரும் உடனே தங்கள் பிறந்த வருடத்தின்படி சீனியாரிட்டி செட் பண்ணிக்கிட்டாங்க. அதுல ஜுபின் யூஃபி பெரியவன், ஜியாங் யான் 2வது, ஷியாவ் 3வது, வாங் லில்லே சிறியவன். விதவிதமான இடத்திலிருந்து வந்த இந்த 4 பேரும் சீக்கிரமா பாண்டிங் ஆக ஆரம்பிச்சாங்க. ப்ரோஸ், நான் கியோட்டோல தான் இருக்கேன். இந்த ஏரியா எனக்கு கைரேக மாதிரி என்று ஒருவன் சொன்னான். இன்னைக்கே நம்ம நல்லா சாப்பிட போகலாம், நான் ட்ரீட் கொடுக்கறேன் என்று சொன்னான். ஜுபின் யூஃபி உடனே கைகளை மடித்து, ட்ரீட் வேணாண்டா, பில் எல்லாரும் ஷேர் பண்ணிக்கலாம், ஆனா நீ தான் ஏரியா தெரியும், ரெஸ்டாரண்ட் நீ தேர்வு பண்ணு என்றான். வாங் லிலேவும் ஷியாவும் சிரிச்சபடி ஓகேன்னு தலையாட்டினாங்க. அந்த நேரத்துல வாங் லிலே ஃபோன் ரிங் ஆச்சு. அவன் ஸ்கிரீனை பார்த்துட்டு மற்றவர்களை ஒரு ஆச்சரிய முகத்தோட பார்த்தான். ப்ரோஸ், நம்ம எல்லாரையும் கிளாஸ் குரூப்ல ஆட் பண்ணிட்டாங்க. நம்ம கவுன்சிலரோட அசிஸ்டன்ட் லின்சிங் ஷூ தான் என்றான். ஜுபின் யூஃபி உடனே ரியாக்ட் பண்ணி, டேய், உங்களுக்கு தெரிஞ்சதா லின்சிங் ஷூ யார் என்று கேட்டான். சீரியஸா சொல்றியா? அவங்க தான் நம்ம அசிஸ்டன்ட் கவுன்சிலரா என்று நம்ப முடியாமல் சொன்னான். ஷியாவ் லேசா புருவம் உயர்த்தினான். அவள் யுனிவர்சிட்டியில பாப்புலர் என்று தெரியும், ஆனா இவ்வளவு பிரபலமா இருக்கா என்று அவனுக்கே ஆச்சரியம். குரூப் சாட்ல மழை மாதிரி வர்ற மெசேஜஸ படிச்சுட்டு ஜியாங் மிங் யான் ஒரு நீண்ட மூச்சு விட்டான். டா, நம்ம கிளாஸ் குரூப் யூனிவர்சிட்டி முழுக்க பேசப்படும் டாபிக் ஆகி போச்சுடா, ஆனா ரொம்ப நல்ல காரணத்துக்காக இல்ல போல என்று அவன் மெதுவா சொன்னான். 3 வருடமா அவங்க லவ் பண்ணின பாய் ஃப்ரெண்ட் இறந்ததுக்காக இன்னும் மார்னிங்ல தான் இருக்காங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச போல என்று அவன் மெதுவா சொன்னான்.